ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபவுசர் கிச்சனில் என்ன செய்ய போகிறதா பெப்பர் முட்டை கிரேவி செய்ய போகிறோம். ஈஸியாக சமைக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவ் பாயில்டு எக் பாதியை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும். பேன் சூடாயிருச்சு, இப்ப நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லிய வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்ப நம்ம இதை வேற பிளேட்ல மாத்திட்டு பெப்பர் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை நம்ம தனியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சிம்லியே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிருச்சு. 50 ml நல்லெண்ணெய். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப அடுப்ப சிம்ல வச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் போடணும். லைட்டா வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட், இதையும் நம்ம லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். பாயில் பண்ண எக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெல்ல திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். 2 மினிட்ஸ் சிம்லியே வச்சோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற பிளேட்ல மாத்திக்கலாம். த்ரீ மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதே எண்ணெயில வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 50% வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஃபுல்லா வச்சுக்கலாம். இதெல்லாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டுத்தையும் கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாட போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். எல்லாமே சிம்ல வச்சுதான் வதக்கணும். இப்போ தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இப்ப நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லா வச்சு கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம 5 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிம்ல வச்சோம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மீதி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எக் எடுத்து இதுல வச்சிடலாம். இப்ப நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஒன் மினிட் மூடி வச்சிருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.